கர்த்தர் என்னை கைவிடாமலும் என்னை விட்டு விலகாமலும் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? உபாகமம் 31:6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். நம்மை ஜெயிக்க சத்துரு பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமாங்க? நம்ம மனதை தளர செய்யறது. கர்த்தர் நமக்கு எந்த கிரியை செய்ய முடியாம நகர காரணம் என்ன தெரியுமா? இதேதான். இதை செய்து நம்முடைய விசுவாசத்தை சத்ரு அசைக்கும் போது, நாம் அவ்விசுவாசம் கொள்ளும் போது தேவனால் கூட கிரியை செய்ய முடியாதுங்க. சவுல் ராஜா அவ்வளவு பெரிய படையவருக்கு, ஏன் அவரால் ஒரு கோலியாத்தை ஜெயிக்க முடியாதா? முடியல. ஏன்னா இரவும் பகலும் வகை வகையா அவங்க இருதயம் திடனற்று போகத்தக்கதாக திட்டிக்கிட்டே இருந்தார். அவனுடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பினார்களே தவிர தன்னோடு இருக்கும் கர்த்தரை அவர்கள் நம்ப முடியவில்லை. சூழ்நிலை அப்படி இருந்தது. ஆகையினால் அவனை எதிர்கொள்ள அவர்களால் முடியவில்லை. ஆனால் தாவீதோ தன்னிடம் இருந்த கர்த்தரை விசுவாசித்து இந்த கோலியாத்தையும் அவன் வார்த்தைகளையும் அற்பமாய் எண்ணினான். எனவே ஜெயித்தான். அதே போல்தான் அன்னாள் திடன்று போக பெண்ணினாள் இரவும் பகலும் அவளை திட்டிக் கொண்டே பேசிக்கொண்டே மனம் அடிவாக்கியது காரணமாயிருந்தது. எசேக்கியா ராஜா திணறி போய் தேவனுடைய பாதத்தில் உட்கார காரணம் சனகரிப்பின் ஏராளமான வார்த்தைகள் அவனை திடமற்று போக செய்தது. முதல்ல உங்களுக்கு எதிராக நின்று உங்களை கலங்கடிக்கத்தக்கதாக சொல்லாலும் செயலாலும் பேசுபவர்களை அசட்டை பண்ணுங்க. அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பெலன் திடன் எல்லாவற்றையும் இழந்து பயமும் திகைப்பும் கலக்கமும் வரும். உங்களுக்கு நேரா நின்று பேசுறவங்க முன்னாடி கலங்காதீங்க. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, சத்ருவை எதிர்த்து நில், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று. இதைத்தான் இயேசுவும் செய்தார். அவங்கள விசுவாச வார்த்தைகளால் எதிர்த்து நில்லுங்க. மூன்றாவதாக உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். பிசாசின் பொய்யான வார்த்தைகளை நான் நம்ப மாட்டேன், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. அப்பொழுது அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை தோற்று போக செய்வதும் இல்லை, ஜெயத்துக்கு நேராக நடத்துவார். நீங்கள் ஜெயம் பெறுவது நிச்சயங்க. ஜெபிக்கலாமாங்க. சத்துருக்களின் வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து மன மடிவுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்காமல் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெயத்திற்கு நேராய் நடக்க கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.